ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிடிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட 32வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் வச்சு நடக்க போகுது. ஸோ 17th ஏப்ரல் ஈவினிங் 7:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலிகாம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் காமெண்ட்லையும் லிங்கை பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் டீம்ஸு கிரிக்கெட் ரிலேட்டடாக நிறைய அப்டேட்ஸ், கேப்டன் சாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம டெலிகாம் சேனல் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நரேந்திர மோடி ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்துட்டு பேட்டர்ஸ்க்கு நல்லாவே டாமினேட் இருக்கும். ஸோ ஜிடிக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. அதில் பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிச்சு எப்படி ப்ரோ சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸ்லோ ரன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு பிச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் டியூ வந்து நம்ம பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்லோ ரன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் லைக் மோகித் சர்மா, அடுத்த ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இஷாந்த் சர்மா, இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிச்சில் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கையிலே தெரிய வருது. ஸோ லாஸ்ட் 5 மேட்சஸோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 199 ஜிடி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஸ்கோர் பண்ணுறாங்க. செகண்ட் பேட் பண்ண பஞ்சாப் சேஸ் பண்ணி மேட்சை முடிச்சிருக்காங்க. செகண்ட் மேட்ச் 162 பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் ஜிடி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டாக 168 for 3 சொல்லி சேஸ் பண்ணி வின் பண்ணுறாங்க. தேர்ட் மேட்ச் 168 பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் ஸ்கோர் பண்ணுறாங்க, மும்பை இந்தியன்ஸு. ஸோ செகண்ட் பேட் பண்ண ஜிடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஜிடி 168 ஸ்கோர் பண்ணுறாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ண மும்பை 162க்கு 9 மேட்சை லூஸ் பண்ணுறாங்க. ஃபோர்த்து மேட்ச் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் மேட்ச், லாஸ்ட் இயர் ஐபிஎல்லோட ஃபைனல் மேட்ச். ஸோ ஃபிஃப்த் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ண டீம் வின் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் பார்க்கையில் ஒரு பேலன்ஸ்டு விக்கெட்டாக இருக்குது. என்னதான் ஹை ஸ்கோரிங் அடித்தாலுமே செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்கையில் தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 மேட்சஸில் இந்த கிரவுண்டில் விழுந்த விக்கெட்ஸோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 7 மேட்சஸ் கிட்ட நடந்திருக்கு. ஸோ பேஸ் போலர்ஸ்க்கு 44 விக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு 32 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. இந்த வெனியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டல் மேட்ச் 30 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 13 முறையும், பேட்டிங் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் 100 ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ 150 கீழே பார்த்தீங்க அப்படின்னா 7 முறை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 150 169க்குள்ளே 8 முறையும், 170 189க்குள்ளே 8 முறையும், 190க்கு முறை மேலே பார்த்தீங்க அப்படின்னா 7 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் 171 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் ஜிடி 233க்கு 3, லோவர் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸு 102க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் ஐபிஎல் மேட்சஸ், ஸோ ஸ்பின் போலிங், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் போலிங், இன்னிங்ஸ் வைஸ் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜிடி பஞ்சாப் கிங்ஸ்க்கு இடையே நடந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் 3, ஸ்பின்னர்ஸ்க்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பேஸுக்கு 4, ஸ்பின்னர்ஸ்க்கு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஓவரால் பார்க்கையில் நமக்கு பேஸ் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட், ஸ்பின்னர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் கிடச்சிருக்கு. செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜிடி மும்பை மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸுக்கு 5, ஸ்பின்னுக்கு 1, செகண்ட் இன்னிங்ஸில் பேஸுக்கு 8, ஸ்பின்னர்ஸ்க்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கையில் 13 விக்கெட் வந்து பேஸ் போலர்ஸ்க்கும் 2 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் கிடச்சிருக்கு. தேர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்க்கும் ஜிடிக்கும் இடையே நடந்த மேட்ச். ஸோ பேஸ் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் போலர்ஸ்க்கு 1 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ்க்கு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் 6 விக்கெட் பார்த்தீங்கன்னா பேஸ் போலர்ஸ்க்கு, 4 விக்கெட் ஸ்பின்னர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. தென் லாஸ்ட் மேட்ச், ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸுக்கு 3, ஸ்பின்னுக்கு 1, செகண்ட் இன்னிங்ஸில் பேஸுக்கு 3, ஸ்பின்னர்ஸ்க்கு 2 விக்கெட்னு சொல்லி 6 விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ்க்கும், 3 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஓவரால் நம்ம பார்க்கல பேஸ் போலர்ஸ்க்கு ஃபஸ்ட் மேட்ச்சில் 7 விக்கெட்டு, செகண்ட் மேட்ச்சில் 13 விக்கெட்டு, தேர்ட் மேட்ச்சில் 6 விக்கெட்டு, ஃபோர்த் மேட்ச் பொறுத்த வரைக்கும் லைக் பார்த்தீங்க அப்படின்னா 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கல ஸ்பின் போலர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பேஸ் போலர்ஸ்க்கு விக்கெட்ஸ் அதிகமாக கிடச்சிருக்கு. ஸ்பின் போலர்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பிச்சு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ ஹெட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 3 முறை 2 டீமும் மோதிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் தான் 2 முறை ப்ளே பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் 1 முறை தான் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருந்திருக்கு. ஸோ லாஸ் வின், அடுத்து 2 லாஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டெல்லியும் சேம் தான், லாஸில் ஆரம்பித்து வின்னு, அதுக்கு அடுத்து 2 மேட்ச் லாஸு, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சு ஸோ குறிப்பாக நம்ம நோட் பண்ணல போய் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க டெல்லி. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோடு வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது.
இப்போ லாஸ்ட் 7 மேட்சஸில் எந்தெந்த போலர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ்க்கு 44 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய போலர்ஸ்க்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 7 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. மீடியம் அடுத்து ஸ்லோயர் ரன் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 21 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இது ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாட்ஸ் உங்களுக்கு. ஸோ மீடியமாக போடக்கூடிய போலர்ஸ்க்கு 4 விக்கெட்டும் லெஃப்ட்டில் போடக்கூடிய போலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு மொத்தமாக 32 விக்கெட்ஸ், லெக் பிரேக்குக்கு 18 விக்கெட், சைனாமேனுக்கு 4 விக்கெட்டும், ஆர்த்தடாக்ஸ்க்கு 3 விக்கெட்டும், ஆஃப் பிரேக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கும் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 3 மேட்சஸோட ஹெட் ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு ஜிடி 2 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க, டெல்லி ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ டாப்பாக பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் டெல்லி கேபிட்டல் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அக்சர் பட்டேல் 27 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு, கைல் 2 விக்கெட்டும், இசாந்த் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ ஜிடி சைடு அபினவ் மனோகர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 26 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, மோஹித்துக்கு 2 விக்கெட், ரஷீத்துக்கு 1 விக்கெட். அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் லோ ஸ்கோரிங் என்கவுண்டராக போயிருக்கு. 130 ரன் தான் வந்து டிசி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா சேஸ் பண்ண முடியாமல் டெல்லி குஜராத் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. தென் செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் 37 ரன் அதிகபட்ச ஸ்கோர், அக்சர் பட்டேல் ஒரு 36 ரன், நார்ஜேக்கு பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் கிடச்சிருக்கு. பேட்டிங் ஸ்லாட் ஜிடி சைடு சாய் சுதர்ஷன் ஒரு 62, மில்லருக்கு ஒரு 31 ரன்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. அடுத்து ரஷீத் கான் பார்த்தீங்க அப்படின்னா 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. தென் தேர்ட் மேட்ச் சுப்மன் கில்லுக்கு 84 ரன்னும், டேவிட் மில்லர் 20 ரன்னும், ரஷீத் கான் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட் ஒரு 43 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு, கல் 2, குல்தீப் யாதவ் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இதில் காமனாக வந்திருக்கக்கூடிய நேம்ஸ் ரஷீத் கான் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக வந்திருக்காரு. ஸோ 3 இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரஷீத் கானை நம்மளால் பார்க்க முடியுது பவுலிங் ஸ்டார்ட்டில். அவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் கலீல் அகமது பார்த்தீங்க அப்படின்னா 2 இடத்துல பவுலிங் ஸ்டார்ட்டில் வந்திருக்காரு. ஸோ கலீல் அகமதுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படிங்கிறது நம்ம பார்க்கையில் வந்து தெரிய வருது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அக்சர் பட்டேல் வந்து 2 தடவை பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்காரு. ஸோ அக்சர் பட்டேல் ஸோ இவங்களோட ஃபேண்டசி வேல்யூலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிடியோட ஒரு பிளேயிங் லோனை பொறுத்த வரைக்கும் பிஆர் ஷரத், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுப்மன் கில் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் சாய் சுதர்ஷன் தான் மீண்டும் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னா பரத் நம்பர் 4 ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. சாய் சுதர்ஷன், மேத்யூ வேடு, விஜய் சங்கர், ராகுல் டிவாட்டியா, ஸ்பென்சர் ஜான்சன், ரஷீத் கான், நூர் அகமது, உமேஷ் யாதவ், மோகித் சர்மா. ஸோ பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா 6வது ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ராகுல் டிவாட்டியா யூஸ் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு. ஸோ ஓவரால் பேக்கேஜில் அவங்க வந்துட்டு ப்ராப்பர் ஒரு 4 போலர்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா போகிறாங்க. ஸோ ஃபாரின் பிளேஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா மேத்யூ வேட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து போயிருக்காங்க. மில்லருக்கு இன்ஜுரி, விருத்திமான் சகாக்கு இன்ஜுரி. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஜுரிஸ் வந்து ரீசன் காட்டி ஜிடியோட வின்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. போடக்கூடிய போலர்ஸ் லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உமேஷ் யாதவ், அவர் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸ்பென்சர் ஜான்சன் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மிடோஸை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி நூர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷீத் கான் தான் போல் பண்ண போகிறாங்க. டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மோகித் சர்மா ஒரு எண்டிலையும், ஸ்பென்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்டிலையும் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போ டாப் ஆர்டர்ஸ் ஸோ ஷரத் தான் ஓப்பன் பண்ண போகிறாராங்கிறது கொஸ்டின் மார்க்கு. ஸோ ஷரத் ஓப்பன் பண்ணார்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரிஸ்கியாக பேட்டிங் ஃபஸ்ட்டில் நீங்கள் ஷரத்தை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஓப்பன் பண்ணால் மட்டும். சுப்மன் கில்லை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். அகெயின்ஸ்ட் டிசி நல்ல ரெக்கார்டும் வச்சிருக்காரு. அப்படின்னா சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருந்திருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சுப்மன் கில்லை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சாய் சுதர்ஷன் நல்ல டீசெண்டாக ஆடுறாரு. ஸோ ஆப்போசிட் டீமில் இவருக்கு வீக்னஸ் இருக்குதான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ ரொட்டேட் பண்ணி பிக் பண்ணமா ப்ரோ அப்படின்னா ரிஸ்க் தான். ஸோ போத் இன்னிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஃபான பிக்காக பிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியில் சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேத்யூ வேட் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாப் ஆகிட்டார். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 30% கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் நீங்கள் மேத்யூ வேடை ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் ரிஸ்க்காக போனீங்க அப்படின்னா சிவிசி எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா பேட்டிங் செகண்டில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்சும் பர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் பண்ணலை. ஸோ ரிஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஷாருக் கான் வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து அவர் கொஞ்சம் இம்பாக்டாக கொடுத்துருந்தாரு. ஒரு 3 பவுண்டரிஸ் கிடச்சிது, பட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாப் ஆகிட்டு போயிட்டார் விஜய் சங்கர். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நீங்கள் இவரை ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
நெக்ஸ்ட் ராகுல் டிவாட்டியா. ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஒரு மஸ்ட் பிக் ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தா ராகுல் டிவாட்டியா தான். ஒரு 53% கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிடியோட ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னா இவராக தான் இருக்கார். பட் பேட்டிங்க்கு மட்டும்தான் இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் நீங்கள் வந்து ராகுல் டிவாட்டியாவை சேசிங்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் ஸ்பென்சர் ஜான்சன் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த இன்னிங்ஸ் ப்ரோ வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட்டு ரஷீத் கான், அவருக்கு ரொம்ப பிடிச்சமான வெனியும் கூட. ஸோ டெல்லிக்கு அகேன்ஸ்டாக பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நம்ம மேலே பார்த்துருந்தோம். நல்லா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் எஸ்ஆர்ஹெச்க்கு ப்ளே பண்ணியாலே அகேன்ஸ்ட் டெல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேட்ரிக் கூட எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ரஷீத் கானுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. குறிப்பாக ரிஷப் பண்ட் இவரை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிவர்ஸ் ஸ்வீப் வந்து ஆடி இருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்க்கையில் ஃபேண்டசிக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரஷீத் கான் நல்லா போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் கிட்ட எடுத்து 14 ரன் கிட்ட கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த மேட்ச்க்கு விக்கெட்லெஸ்ஸாக போய் ஒரு 20 ரன்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அவரோட விக்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா நூர் அகமது ஒரு எண்டில் போல் பண்ணியில் பிக் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. கால்குலேஷன் தான். ரஷீத் கான் கொஞ்சம் டைட்டாக போட்டார் அப்படின்னா 100க்கு விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. உமேஷ் யாதவ் ட்ரீம் டீமில் வருவாரா ப்ரோ? லாஸ்ட் மேட்ச் வருவாருன்னு சொன்னீங்க, அதே மாதிரி வந்திருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் நாங்கள் பிக் பண்ணலாமான்னா ரிஸ்கி தான். ஸ்பென்சர் பெஸ்ட்டான ஆப்ஷனாக தெரிய வராரு. ஸோ உமேஷ் யாதவ் கூட கம்பேர் பண்ணல. ஆப்போசிட் டீமோட பவுலர்ஸ் வந்து குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்காங்க பவுலிங் ஸ்லாட்டில். அவங்கள ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக மோகித் சர்மாவை நீங்கள் மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டீமில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கும் ஒரு பெஸ்ட்டான எலிஜிபிளான பர்சனாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மோகித் சர்மா இருக்கிறாரு. டெத் பவுலிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு போத் இன்னிங்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் யாரெல்லாம் பிக் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பரத் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் மட்டும் ஜிஎல்ல, சுப்மன் கில் போத் இன்னிங்ஸுமே, சுதர்ஷன் போத் இன்னிங்ஸுமே, மேத்யூ வேட் போத் இன்னிங்ஸுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பிக் பண்ணிக்கலாம். விஜய் சங்கர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் மட்டும், ராகுல் டிவாட்டியா ஒரு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். சேசிங்கில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்பென்சராக போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். ராஷித் கானை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுங்கள். இவர் வந்தார்னா கேப்டன், இல்லைன்னா ட்ரீம் டீமில் வரமாட்டார். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஐபிஎல்ல. ஸோ அவர் கூட கம்பேர் பண்ணல நூர் அகமதோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கான ரீசனும் நான் சொல்லிட்டேன். நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்னா சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். உமேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொட்டேஷனில் இவரை ட்ரை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் லாஸ்ட்டாக மோகித் சர்மாவை 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். 2 இன்னிங்ஸுமே சிவிசி கொடுக்கறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ஷாருக் கான், அபினவ் மனோகர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாய் கிஷோர், தர்ஷன் நல்கண்டே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மனவ் சுதர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பிளேயர்ஸ் கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் மோஸ்ட் ப்ராபபிளி லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஷாருக் கான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ரிஸ்கான பிக்கு. ஷாய் கிஷோர் வந்து இந்த மேட்ச் 11ல் ஆடினார். நூர் அகமது ரிப்ளேஸ் பண்ணி ஒமோசாயை பிக் பண்ணிவிட்டு ஸோ ஷாய் கிஷோரை 11ல் கொண்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் மஸ்ட்டாக நீங்கள் ஷாய் கிஷோரை பிக் பண்ணிக்கலாம். ஸோ 11ல் வந்தார் அப்படின்னா மஸ்ட்டாக ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து 7 பிளேயர் சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா சுப்மன் கில், சாய் சுதர்ஷனு, மேத்யூ வேடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபான பிக்காக தெரிய வராங்க. ஸ்பென்சர் ஜான்சனு, ராஷித் கானு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோகித் சர்மா. ஸோ இந்த 6 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராங்க. நீங்கள் ரொட்டேஷனில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரஷித் கான், நூர் அகமது போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்னோட ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நூர் அகமது அப்படிங்கிற மாதிரி என்னோட 7 பிளேயர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிருத்திவி ஷா, டேவிட் வார்னர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் மேட்ச் ஷாய் ஹோப் 1-1 வந்திருந்தாரு. ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல், ஃப்ராசர் மெக்கார்க்கு, இஷாந்த் சர்மா, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், லாஸ்ட்டாக கலில் அகமது. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிளேயிங் லெவனாக இருக்குது. ஃப்ராசர் மெக்கார்க்கு ஸோ நான் லாஸ்ட் மேட்ச்சில் ஆஃப்டர் லைனை பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். இவரை இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கார்க்கை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவரோட ஓப்பனிங் ஸ்பாட்டு 1-1 ஸ்பாட்டில் இவரோட ஸ்பார்க் வந்து அதிகமாக இருக்கும். பிக் பேஷ் லீகில் கண்டினியூஸாக சிவிசி வர தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஃபாஸ்ட் பவுலர்ஸும் குறிப்பாக மிட் விக்கெட் ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக பவுண்டரிஸ் வந்து கிரியேட் பண்ணுவார். பட் ரஷீத் கான், நூர் அகமதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறார்? ஏன்னா ஸ்பின்னர்ஸ் இவருக்கு டெஃபினட்டாக ஆட தெரியாது. லாஸ்ட் மேட்ச் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேட்ரிக் ஆஃப் 6 பார்த்தீங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் குல்தீப் யாதவ் நினைக்கிற சம்திங், குர்னால் பாண்டியா நினைக்கிற சம்திங் அடிச்சிருந்தாரு ஒரு 3 சிக்ஸரு. ஸோ அந்த 3ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 பால் 120 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா குர்னால் பாண்டியா பேஸ் போட்டிருந்தாரு.
ஒரு பவுன்சரும் போட்டிருந்தாரு நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் இவர் டாப்பில் ஆட தான் போகிறாரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்கில் வந்து மெக்கா இருக்க ஒரு மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் நியூ பால் பவுலர்ஸில் கலீல் அகமது, இஷாந்த் சர்மா 2 பவுலர்ஸும் நியூ பால் போல் பண்ண போகிறாங்க. மேட்ச்க்கு டெத் பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார் டெஃபினட்டாக போல் பண்ண போகிறாரு. கலீல் ஒரு ஓவர், இஷாந்த் ஒரு ஓவர்னு போல் பண்ண போகிறாங்க. மிட் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் குல்தீப், அக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அசிஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. பேட்டர்ஸில் பிருத்திவி ஷா, டேவிட் வார்னர். ஸோ ரிஸ்க்கான விசியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பிருத்திவி ஷாவை நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டில் கன்சிடர் பண்ணலாம். ஸோ டீசெண்டான ரெக்கார்ட்ஸும் இருந்திருக்கு. பேட்டிங் ஃபஸ்ட்டு, இது பேட்டிங் பேரடைஸ் விக்கெட்டு. ஸோ பிருத்திவி ஷா பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சு ஃப்ளாப். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பர்சன்டேஜ் வைஸாக ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டில் ஒரு சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டேவிட் வார்னருமே ஃப்ளாப் தான். ஸோ லாஸ்ட் 2 மேட்சஸ் வந்து பெருசாக போல் அகெயின்ஸ்ட் மும்பையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ப்ளே பண்ணல பெருசாக. ஸோ லாஸ்ட் மேட்சும் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இன்சைட் எட்ஜில் போல்ட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட்டாக வார்னர் பேட்டில் இருந்து ஒரு 50+ ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷாய் ஹோப். பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் ஒரு ரிஸ்கியான பிக்காக ஷாய் ஹோப்பை அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிளேஸில் ஃப்ராசர் மெக்காக்கு தான் வரப்போகிறாரு. ஸோ மெக்கார்க்கை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூசுவல் சொல்லியாச்சு, பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் பேட்டிங்கில் ரொட்டேஷனில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட். ஸோ பண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு சேஃபான பிக்கு. சேஸ் பண்ணையில் நீங்கள் ஒரு விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். டாப்பில் பிருத்திவி ஷா ஃப்ளாப்பு, வார்னர் ஃப்ளாப்பு. ஸோ ஷாய் ஹோப்பும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ச் வந்து போகுது. இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிடியோட பவுலர்ஸ் வந்து ஸ்பென்சர் ஜான்சனாக இருக்கட்டும், ஒரு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உமேஷ் யாதவ் நல்லா போல் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மேட்ச்சில் மட்டும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் உதவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிம்பிளி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இன்னிங்ஸ் பிக் பண்ணலாம்னா செகண்ட் பேட்டிங்கில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அக்சர் பட்டேல் 83%. ஸோ 83%க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவர் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் ரீசன் ஃபார்ம் வச்சு ஒருத்தான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பவுலிங் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பண்ணல. பட் ஹெட்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 மேட்ச்மே கன்சிஸ்டன்சியாக பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் அஸ் அ பிளேயராக அக்ஸரை ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஃப்ராசர் மெக்கா பற்றி டீட்டெயிலாக பேசியாச்சு. இஷாந்த் சர்மாவோட ஸ்லோயர் ஒன் ப்ளஸ் யாக்கர் ஃபஸ்ட் பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அகமதாபாத் கிரவுண்டில். ஸோ ஃபஸ்ட் பவுல் பண்ணியில் இஷாந்த் சர்மா ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குல்தீப் யாதவ் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் டியூ வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நூர் அகமது, குல்தீப் யாதவ் 2 சைனாமேன் ப்ளே பண்ணுற ரீசனுக்காண்டி ரொம்ப 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 பேட்டர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்சு கஷ்டமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ரிஸ்க்காக ஒரே ஒரு டீம் மட்டும் மேக் பண்ணி பாருங்கள். டிசி ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணி ஜிடி பார்த்தீங்க அப்படின்னா செகண்டு பவுலிங் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா குல்தீப் யாதவ்ட்ட ஒரு கேப்டன், நூர் அகமதுட்டு ஒரு வைஸ் கேப்டன் அப்படின்னு கொடுத்து பாருங்கள். ஸோ நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மெகாஜியில் பொறுத்த வரைக்கும் முகேஷ் குமார் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் நீங்கள் வந்துட்டு டெத் பவுலிங் ஆப்ஷனை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக 1-2 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டாக கலீல் அகமது. ஸோ இவரோட ஸ்லோயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டுக்கு ரொம்பவே அடாப்ட் ஆகும். ஸோ விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி கூட நிறையவே இருக்கும். ஸோ என்னதான் பேட்டிங் விக்கெட்டாக இருந்தாலும் ரெட் பவுலிங் ஆப்ஷன் இருக்க ரீசன்காண்டி மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுப்பாருங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. நியூ பாலில் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் கம்மி அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் போத் இன்னிங்ஸ் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் இன்னிங்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா பிருத்திவி பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் நீங்கள் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். போத் இன்னிங்ஸும் ஆஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டேவிட் வார்னர் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணலாம் ஆஸ் அ பிளேயராக. ஃபஸ்ட் பேட் பண்ணால் சிவிசி, ஷாய் ஹோப் ஃபஸ்ட் பேட் பண்ணால் மட்டும். பண்ட்டை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட் பண்ணால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்டப்ஸு செகண்ட் பேட் பண்ணால் மட்டும். அக்ஸரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ரொட்டேஷனில் ஜிஎல்ல ஸ்கிப் பண்ணி பார்க்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராசர் மெக்கா இருக்குது. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணியாலே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இஷாந்த் சர்மா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் குல்தீப் போத் இன்னிங்ஸுமே, முகேஷ் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் கலீல நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கில் சிவிசி ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக யார் ப்ரோ வருவா? லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் தான் அபிஷேக் போரல் தான் வந்திருந்தாரு. ஸோ அதே அபிஷேக் போரல் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவரை எந்த இன்னிங்ஸ் ப்ரோ பிக் பண்ணலாம்னா ஃபஸ்ட் பேட் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து 7 பிளேயர்ஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா பிருத்திவி ஷா, டேவிட் வார்னர், ரிஷப் பண்ட் இந்த 3 பிளேயர்ஸை நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ போலிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கலில் அகமது, குல்தீப் யாதவ், இஷாந்த் சர்மாங்கிற மாதிரி கொஞ்சம் ரிஸ்கியாக இஷாந்த் சர்மா கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இஷாந்த் சர்மா அப்படி இல்லைனா முகேஷ் குமார்னு ரொட்டேஷனில் போகிறது ஜிஎலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 7th ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபாக அக்ஷர் பட்டேல் அப்படிங்கிற மாதிரி நான் போய்க்கிறேன். ஸோ இப்போ வாங்க பர்சன்டேஜ் அனாலிசிஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம், அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பர்சன்டேஜ் வைஸாக நம்ம வந்து பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ண போகிறோம். 70 to 100% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் இருக்காரு. ஸோ சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், டேவிட் வார்னர் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் ஸ்லாட்லையும், அக்ஷர் பட்டேல் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் ஸ்லாட்டில் ராஷித் கான், குல்தீப் யாதவ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பர்டிகுலர்லி 7 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ நீங்கள் பர்டிகுலர்லி இந்த ஸ்லாட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக 4 மேக்ஸிமம் 5 அப்படிங்கிற மாதிரி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 4 பிளேஸே பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வருது. ஸோ இதில் குறிப்பாக ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம பார்க்கல சாய் சுதர்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் இன்னர் சர்க்கிள்லையும் ஃபீல்டிங் நின்னார், லைனில் போகலை. ஸோ லைனில் நிற்கக்கூடிய ஃபீல்டர் தான், பட் இன்னர் சர்க்கிளில் ஃபீல்டிங் விட்டுருந்தாங்க. ஸோ லைனில் இருந்தார் அப்படின்னா சம் கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர். ஸோ இந்த 2 பிளேயர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு சிங்கிள் ஆப்ஷன் தான். சுப்மன் கில் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்ஸ் ரீஜனில் ஃபீல்டிங் நிற்காரு, தேவைப்படுச்சுனா லைனில் கூட போய் நிற்காரு. ஸோ அது போக நல்ல ஹெட் கட் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சுப்மன் கில்லுக்கு இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கல கில் ஒரு பெஸ்ட் பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு தெரிய வராது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் டபுள் ஆப்ஷன் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு 2 விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் எடுத்திருந்தாரு. ஸோ அதே மாதிரி ஒரு இம்பாக்டை கொடுத்தாரு அப்படின்னா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவர் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்தீங்க அப்படின்னா அஸ் அ பிளேயராக மட்டும்தான் அக்ஷர் பட்டேல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே இருக்கக்கூடிய போலிங் ஸ்டார்ட்டில் இந்த 2 பிளேயர்ஸ்லேருந்து ஒருத்தர் வர போகிறாங்க. ஸோ ரிஷப் பண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நான் மஸ்ட்டாக வந்து இந்த பிக்கில் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ ஓவரால் என்னோட ஒரு 4 பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3. ஸோ 4வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் வார்னர்னு போனால் ஓரளவுக்கு சேஃபான பிக்காக இருக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டார்ட்டில் ராஷித் கான் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கேன். 2 டெல்லி பிளேயர்ஸ், 2 ஜிடி பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வார்னர், சுதர்ஷன், குல்தீப்பை ரொட்டேஷனில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 50 to 75% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ஸில் கிட்டத்தட்ட பிருத்திவி ஷா மட்டும்தான் இருக்கார், ஆல்ரவுண்டர்ஸ் யாருமே இல்லை. ஸோ பவுலர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கலில் அகமது, மோகித் சர்மா. ஸோ 3 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக பார்க்கல இந்த 2 பிளேயர்ஸுமே மஸ்டாக ட்ரீம் டீமில் வந்துருவாங்க. ஸோ இவரும் ட்ரீம் டீமில் வர மாதிரி இருக்குது. ஸோ டாப்பில் நீங்கள் 4 பிளேயர்ஸை பிக் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு செம லக் இருக்குது. ஸோ இந்த 3 பிளேயர்ஸுமே உங்கள் டீமில் கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதில் யாருக்கு ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னா பிருத்திவி ஷா. செகண்ட் பேட்டிங் பண்ணுற பட்சத்தில் சம் டீம்ஸில் ட்ரீம் டீமில் ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. 50% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேத்யூ வேட் இருக்காரு. ஸோ பேட்டர்ஸில் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், ஃபேசர் மெக்கா இருக்குது. ஆல்ரவுண்டர்ஸில் ராகுல் டிவாட்டியா. லாஸ்ட்டாக பவுலிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உமேஷ் யாதவ் வந்துருவாருங்க எக்ஸ்பெக்டேஷனில். உமேஷ் யாதவ் நம்ம வந்து பிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 5 பிளேயர்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்காங்க. நீங்கள் 2 பிளேயர்ஸ் வரைக்கும் இதில் வந்து ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த 2 பிளேயர்ஸில் ஒருத்தர் மஸ்டாக ட்ரீம் டீமில் வர போகிறாங்க. 2 பேருமே ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் கம்மி. ஆஸ் பர் ப்ரெடிக்ஷன் படி ஃப்ராசர் ஃபஸ்ட் பேட்டிங்லையும் ஸ்டப்ஸ் செகண்ட் பேட்டிங்லையும் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டபுள் ஆப்ஷன் இதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்னால் மேத்யூ வேட் மட்டும்தான். ஸோ கீழே இருக்கக்கூடிய உமேஷ் யாதவுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரிதம் அந்த அளவுக்கு இல்லை. இந்த கிரவுண்ட் ரெக்கார்டும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் போலிங் மட்டுமே உமேஷை கன்சிடர் பண்ணலாம். ராகுல் டிவாட்டியா அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். சேசிங் மட்டும் இம்பார்ட்டன்ட் சொல்லி மேலே நம்ம டாப்பில் பார்த்தாச்சு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 பிளேயர்ஸ் பிக் பண்ணிக்கலாம். என்னோட 2 பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டப்ஸ், மேத்யூ வேட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட 2 பிளேயர்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போ லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் கிட்டத்தட்ட விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் 2 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் சங்கர், அபினவ் மனோகர். ஸோ அபினவ் மனோகர் கிட்ட 2 பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷாருக் கான் இம்பாக்டாக லாஸ்ட் மேட்ச் வந்திருந்தார். பவுலர்ஸில் 100 அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முகேஷ் குமார், இஷாந்த் சர்மா. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ ஓவரால் பார்க்கல மற்ற எந்த பிளேஸுமே இல்லை. 9 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜில் இருக்காங்க. நீங்கள் மினிமமாக 2 மேக்ஸிமம் 3 பிளேயர்ஸ் வந்து இந்த ஸ்லாட்டில் இருந்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வாய்ப்புகளை வச்சு ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டாப்பில் இருக்கக்கூடிய 4 பிளேயர்ஸ். இதில் யாருக்குமே டபுள் ஆப்ஷன் கிடையாது. விஜய் சங்கர் லைனில் நிற்கார், ஒரு 2 கேட்ச் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரானரியான கேட்ச் வந்து பிடிச்சிருந்தார், ரொம்பவே கான்ட்ரவர்ஷியாக போயிருந்தது. அந்த பர்டிகுலர் கேட்சை கேமராமேன் கவர் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும்
இந்த 4 பிளேயர்ஸில் சேஃபான பிக்காக விஜய் சங்கர் தெரிய வராரு. செகண்டரி ஆப்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாய் ஹோப்பு. T20 ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் சின்ஸ் 2024 பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயரில் அதிக சிக்ஸர் அடித்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷாய் ஹோப் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த 2 பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 பிளேஸில் சேஃபான பிக்காக தெரிய வராங்க. ஸோ மற்றபடி கீழே இருக்கக்கூடிய 4 பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இஷாந்த் சர்மாவோட ஸ்லோயர் ஒன், தென் நெக்ஸ்ட்டு ஸ்பென்சர் ஜான்சனோட அக்யூரஸியான ஸ்விங்கு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நூர் அகமதோட குவாலிட்டியான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் இஷாந்த் சர்மா ஒரு டீமில் பிக் பண்ணிங்கன்னா முகேஷ் குமாரை இன்னொரு டீமில் பிக் பண்ணுங்கள், ஸ்பென்சர் ஒரு டீமில் பிக் பண்ணிங்க அப்படின்னா நூர் அகமது ஒரு டீமில் பிக் பண்ணுங்கள். இந்த 2 பிளேஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 பிளேஸை ஒரே டீமில் ட்ரை பண்ணாதீங்க, இந்த 2 பிளேஸையும் ஒரே டீமில் ட்ரை பண்ணாதீங்க, ரொட்டேஷனில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷாருக் கான் பேட்டிங் செகண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் ரொட்டேஷனில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பேஸ் டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். விக்கெட் கீப்பர்ஸில் மேத்யூ வேட், ரிஷப் பண்ட் 2 பேருமே ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் வார்னர், பிருத்திவி ஷா, சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் அக்ஷர் மட்டும்தான், பவுலர்ஸில் மோகித் சர்மா, குல்தீப் யாதவ், ராஷித் கான், லாஸ்ட்டாக கலீல் அகமது. ஸோ கேப்டன் சேஃபாக சுப்மன் கில், வைஸ் கேப்டன் ஓரளவுக்கு ரிஸ்கியாக பார்த்தீங்க அப்படின்னா ரஷீத் கான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கோம். இது பேஸ் டீம் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், கிராண்ட் லீக்கு உங்களுக்கு எப்படி டீம் மேக் பண்ணுறதுங்கிற ஐடியா இல்லை அப்படின்னா, பர்டிகுலர்லி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎலுக்கு எப்படி டீம் மேக் பண்ணுறது, எந்த மாதிரி ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிராண்ட் லீக்கில் வந்து நம்ம டாப் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும், டாப் ரேங்க் போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் வைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பொறுமையானாலும் பார்க்கலாம், 30 நிமிஷம் கிட்ட வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், டைம் கிடைக்கப்பெல்லாம் நோட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி நீங்கள் டீமை மேக் பண்ணுற பட்சத்தில் ஜிஎல்ல ஒரு டாப் ரேங்க் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபைனல் டீம்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.